ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 18ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஐ டிடன்ட் மீன் இட் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ டிடன்ட் மீன் டு. டிடன்ட் அப்படிங்கிறது டிட் நாட்டோட கான்ட்ராக்ஷன் தாங்க. ஐ டிடன்ட் மீன் இட் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் பேசலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் இதை நினச்சி சொல்லலப்பா அப்படின்னு நீங்கள் ரெக்ரெட் அல்லது வருத்தப்படுறீங்க அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஐ டிடன்ட் மீன் இட் யூஸ் பண்ணி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்டென்சஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். வாங்க சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ டிடன்ட் மீன் டு எக்ஸாஜரேட். நான் மிகைப்படுத்த நினைக்கவில்லை. ஐ டிடன்ட் மீன் டு someone's opinion. நான் யாருடைய கருத்தையும் சொல்லவில்லை. I didn't mean to do it by yourself. நான் அதை நீங்களே செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to drop out. நான் வெளியேற வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to scare you. நான் உன்னை பயமுறுத்த நினைக்கவில்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நான் அதை நினைக்கலப்பா, நீ அதை தப்பாக புரிஞ்சுட்ட, அந்த மாதிரி ஏதாவது ரிக்ரெட் ஆகி இல்லை வருத்தப்பட்டு நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஐ டிடன்ட் மீன் இட் யூஸ் பண்ணி பேசலாம். இன்னும் நிறைய சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸை தொடர்ந்து பாருங்கள். ஐ டிடன்ட் மீன் டு பி so much. நான் இவ்வளவு இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஐ டிடன்ட் மீன் டு suggest anything. நான் எதையும் பரிந்துரைக்க விரும்பவில்லை. ஐ டிடன்ட் மீன் டு பி there. நான் அங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஐ டிடன்ட் மீன் டு in that way. நான் அந்த வழியில் நினைக்கவில்லை. ஐ டிடன்ட் மீன் டு avoid you. நான் உன்னை தவிர்க்க நினைக்கவில்லை. ஐ டிடன்ட் மீன் டு bother. நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஐ டிடன்ட் மீன் டு reveal the trick. நான் தந்திரத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை. I didn't mean to insult you. நான் உங்களை அவமானப்படுத்த நினைக்கவில்லை. I didn't mean to take the authority. நான் அதிகாரத்தை எடுக்க நினைக்கவில்லை. I didn't mean to be wrong. நான் தவறாக நினைக்கவில்லை. I didn't mean to abandon him. நான் அவரை கைவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to hit him. நான் அவரை அடிக்க நினைக்கவில்லை. I didn't mean to be impossible. நான் சாத்தியமற்றது என்று நினைக்கவில்லை. I didn't mean to be cozy. நான் வசதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to understate. நான் குறை சொல்ல நினைக்கவில்லை. I didn't mean to be immediate. நான் உடனடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to make a loss. நான் நஷ்டமடைய நினைக்கவில்லை. I didn't mean to serve. நான் சேவை செய்ய நினைக்கவில்லை. I didn't mean to be choosy. நான் தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to confuse you. நான் உங்களை குழப்ப நினைக்கவில்லை. I didn't mean to showcase. நான் காட்சிப்படுத்த நினைக்கவில்லை. I didn't mean to mock you. நான் உன்னை கேலி செய்ய நினைக்கவில்லை. I didn't mean to mention that. நான் அதை குறிப்பிட விரும்பவில்லை. I didn't mean to end up. நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to comment. நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. I didn't mean to leave you. நான் உன்னை விட்டு போக விரும்பவில்லை. I didn't mean to shut up. நான் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to face everything. எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. I didn't mean to be accessible. அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. I didn't mean to forgive him. நான் அவரை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to offend you. நான் உன்னை புண்படுத்த நினைக்கவில்லை. I didn't mean to be foolish. நான் முட்டாள்தனமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to rebuke. நான் கண்டிக்க நினைக்கவில்லை. I didn't mean to be so rude. நான் இவ்வளவு முரட்டுத்தனமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to wake you up. நான் உன்னை எழுப்ப நினைக்கவில்லை. I didn't mean to be undue. நான் தேவையில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. I didn't mean to snap at you. நான் உன்னை பார்த்து பேச விரும்பவில்லை. I didn't mean to make trouble.
நான் பிரச்சனை செய்ய நினைக்கவில்லை. I didn't mean to interrupt you. நான் உன்னை குறுக்கிட எண்ணவில்லை. I didn't mean to buy it. நான் அதை வாங்க நினைக்கவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்கள் சென்டென்சஸை உங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். I didn't mean to bore you. நான் உன்னை சலிப்படைய செய்ய விரும்பவில்லை. I didn't mean to lie. நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. I didn't mean to hurt you. நான் உன்னை காயப்படுத்த நினைக்கவில்லை. I didn't mean to embarrass you. நான் உங்களை சங்கடப்படுத்த நினைக்கவில்லை. I didn't mean to cause damage. நான் சேதம் விளைவிக்க நினைக்கவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 18ல் ஐ டிடன்ட் மீன் டு யூஸ் பண்ணி 50+ சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.